புகழ். குட் மார்னிங். என்ன ரொம்ப லேட் ஆயிட்டு? மணி 10 ஆயிட்ட. திட்டுவாரு அங்கிள். காலையில எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிருச்சு புகழ். சரி வா போலாம். புகழ், நம்ம லவ் மேட்டர் என்ன ஆச்சு? லூசு, நான் கொஞ்சம் டைம் கேட்டேன்ல. நீங்க டைம் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. லவ் பண்றதுக்கும் டைம் வேணுமா? கல்யாணத்துக்கு தானே டைம் வேணும். அப்படி இல்லம்மா, ஒரு பிள்ளைய லவ் பண்ணா கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும். ஏமாத்திட்டு விடுற கேஸ் நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஆராய்ச்சியில தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. எனக்கு இந்த லவ் பண்றதே தெரியாது. நான் மட்டும் லவ் பண்றதுக்கு 5 வருஷம் கோர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? போங்க புகழ். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. புகழ், இன்னைக்கு ஈவினிங் எங்க டாடி உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லவ் மேட்டர் பத்தி நான் சொல்லிட்டேன். லூசு, நான் இன்னும் லவ்வே பண்ண ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ சொல்லிட்டேங்க. எனக்கு பயமா இருக்கு. எங்க டாடி ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கேரக்டர். எனக்கு அம்மா இல்ல, எங்க டாடி தான் வளர்த்தாரு. அவரு ரொம்ப அன்பா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்களும் டாக்டர், நானும் டாக்டர். சோ எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் நீ இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம். ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு 6 மணிக்கு வந்துருங்க, சரியா? என்ன பேசனே தெரியலையே, பயமா இருக்க. ஒன்னும் கேட்க மாட்டாரு. உங்க ஃபேமிலி பத்தி, உங்க அம்மா அப்பா பத்தி, உங்க படிப்பு பத்தி, உங்க கெரியர் பத்தி, அவ்வளவுதான். இது எல்லாத்துக்கும் மேல உங்ககிட்ட எல்லாமே மைனஸ்ல இருந்தா கூட எங்க அப்பா ஒத்துக்கிடுவாரு. ஏன் தெரியுமா? நீங்க எனக்கு அழகான குரல் கொடுத்துருக்கீங்க. அது என்னுடைய ஆராய்ச்சியில கிடைச்ச வெற்றி. உன்னுடைய குரல் நல்ல குரலா மாறினது. அதுக்காகலாம் யாரும் பொண்ணு கிட்டி கொடுக்க மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க டாடி கொடுப்பாரு. 6 மணிக்கு மறந்துடாதீங்க. வாங்க இப்போ உள்ள போலாம், இல்லைன்னா உருண்டை மண்டை கத்துவாரு. உருண்டை மண்டையை நான் இப்படி சமாளிக்க போறேன்? அவரு பொண்ணை வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சின்ன வயசுலயே பேசி வச்சது இருக்கு. எப்ப எனக்கு மண்டெல்லாம் வலிக்கு. இந்த கல்யாணம் காதல் கதையில என்னுடைய ஆராய்ச்சி விட்டுருவோம் போலயே. கல்யாணம் பண்ணிட்டு காதல் பண்ணிக்கிட்டே ஆராய்ச்சி பண்ணுங்க. நல்ல பேச கத்துக்கிட்ட போ. சரி, நான் போறேன்ப்பா, நேராயிட்டு. நீ போ, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறமா வாரேன். நான் காலையிலே வந்துட்டேன். ஓகே. பின்னாடி ஒரு கேட் அழகா உட்கார்ந்துருக்கு. கேட் இப்படி உட்காருமா மனுஷங்க மாதிரி? எம்மாடி, இந்த குட்டி பிசாசு இங்கே உட்காந்துருக்கு. கவனிக்கவே இல்லையே, பேசுனது பூரா கேட்டிருக்குமே. மூதேவி, என்ன புகழ், இதெல்லாம் என்ன? பூனை பூனை மாதிரி இருக்கணும், யானை மாதிரி ஆகாதப்பா. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். எனக்கு தான் நீங்க தாலி கட்டணும். உனக்கு தாலி கட்ட மாட்டேன். கழுத்துல பெல்ட் வேணா போட்டு உன்னை வெளியே கூட்டு போறேன். இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. இந்த போராளே, அவளை விட நான் என்னத்துல குறைஞ்சிட்டேன்? எல்லாத்துலயுமே நீ குறைவுதான். அவ மனுஷி, நீ பூனை. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லனே தெரியலப்போ. என்ன வேறியாக்காத புகழ். எனக்கு மனுஷங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி என்ன ஏமாத்தினா என்ன அர்த்தம்? எப்பேற்பட்டாவது பகல் தூங்காம முழிச்சிருந்தனாலும் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு இந்த மூதேவிக்கு போட்டு விட்டுறணும். போட்டு பாடாப்படுத்துது. சிறையிலவா இருக்குப்பா. இது ஒரு அரமெண்டல் பூனையாயிட்டு. இப்போ இதுகிட்ட நம்ம கோவமா பேசணும்னா இது ஏதாச்சும் விபரீதமா பண்ணிட்டு நடக்கும். வெண்ணிலாவுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம எதையாவது சொல்லி நடிச்சுட்டு போயிடுவோம். சமந்தா, கோவப்படக்கூடாதுமா. நீ கேட்டு கோவப்படக்கூடாது, சரியா? நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி சரி, நான் அவகிட்ட சும்மா தான் சொன்னேன். எப்போ பார்த்தாலும் லவ் லவ்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கா. எனக்கு அவ யார் மேலேயுமே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். நிறைய இன்ஜெக்ஷன்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கணும். தீராத நோய்களெல்லாம் குணப்படுத்துறதுக்கான இன்ஜெக்ஷன்லாம் கண்டுபிடிக்கணும் தான் என்னுடைய ஆசை. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. எனக்கு கல்யாணம்லாம் இப்போதைக்கு நடக்காது, சரியா? போய் எங்கேயாவது போய் மீன் கலவாண்டு தின்னு. பேச்சு பேச்சா இருக்கணும். காதலுக்கு இதெல்லாம் கண்ணுல பார்த்தேன் கொன்னு. ஆமா ஆமா, நீ கொண்டு போடுவ. பயமா தான் இருக்கு. போய் எங்கேயாவது மீன் கலவாண்டு தின்னு, ஓடு. நான் பண்ண பெரிய தப்பு இந்த மூதேவிக்கு ஊசி போட்டது. எங்கேயாவது ஒளிஞ்சு போ. எந்த நேரமும் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. மொட்டை மண்டையா இருந்து அசிங்கம் யார் சொன்னது? மொட்டை மண்டை தான் அழகுன்னு இந்த உலகத்துக்கே காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நான் வெளியே தலை கட்டக்கூடாதுன்னு தானே எனக்கு மொட்டையை போட்டு விட்டாளுங்க. நான் எல்லா இடமும் அலைவேன், எல்லா இடத்துக்கும் அலைவேன். இது பானுமதியா? மண்டை என்ன ஒரு தினுசா பெடச்சுக்கிட்டு நிக்கு. மொட்டை அடிச்சா கூட நான் சடாய முன்னாடி தொங்க விட்டு போவேன். நான் விக்கு வைப்பேன், எல்லாமே வைப்பேன். எனக்கு எல்லாமே இருக்கு. என்கிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, பங்களா இருக்கு. 1000 முடி வளர்ப்பேன். 10 நாள்ல முடி வளர்த்துருவேன். விதவிதமா விக்கு வாங்கி வைப்பேன். யாருன்னு என்ன சொல்ல முடியும்? அதே மாதிரி விக்க வச்சு மறைச்சிக்கிட்டு அலைய மாட்டேன். மொட்டையா அலைவேன், எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அலைவேன். எல்லாரும் என் மண்டையை பார்க்கட்டும், கண்ணை வெஞ்சி போகட்டும். இப்படி ஒரு விகாரமான மண்டையான்னு பார்த்து பார்த்து பயந்து ஓடட்டும். என்ன ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிட்ட போலயே. மொட்டை அடிச்சுக்கிட்டு தெரியுதா கிறுக்கி?
இந்த ஊரே அழிஞ்சு நாசமா போகும். நான் தான் இந்த மொட்டை மண்டியோட நின்று பார்ப்பேன். ஒளிஞ்சு போட்டோம் இந்த ஊர் மக்கள், நாசமாய் போகட்டும் இந்த ஊர் மக்கள். பக்கத்துலலாம் பேரக்கூடாது. சரியான அரமெண்டல் எம்மா, ஏதாவது பிரச்சனையில நம்மளை இழுத்து விட்டுரும். இவ இருக்கிற தேச பக்கமே போகக்கூடாது. ஏட்டி 2 பேருக்கு இன்னைக்கு காலேஜ் லீவு தானேட்டி, கொஞ்சம் பாத்திரத்தை யாராவது கழுவி போடுங்களேன். எம்மா அவ தான் காலையில இருந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காமா, அவளை சொல்லு. ஒருத்தி தேய்க்கணும் ஒருத்தி கழுவணும், அப்பதான் சீக்கிரம் முடியும். நாங்களும் சின்ன பிள்ளை இருக்கும்போது அப்படிதான் எல்லார் வீட்லயும் செய்வாவ. ஆஹா, அவ கூடலாம் வேலையே செய்ய மாட்டேன். ஒண்ணு நான் கழுவணும் இல்ல அவ கழுவணும். சேர்ந்து செஞ்சாலே அவ ஓப்பி அடிச்சிருவா. ஒண்ணுக்கு 2 பொட்ட பிள்ளைகள் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு உதவியும் செஞ்சு கொடுக்காதுவோ, வெறும் விளங்காத பிள்ளைகளோ. என்னையே சொல்லு, காலையில வீட ஃபுல்லா நான் தானே பெருக்கினேன். பால் வாங்கிட்டு வந்தோம்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாதே. நீ நல்ல பிள்ளைமா. இந்த சிறுசு ஒரு காசுக்கு ஆகாது பாரு. எந்த நேரமும் போனே வச்சுக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்க. ஏய் சோனியா, ஏமா நீ கூப்பிட்டது கூட தெரியாம எப்படி வந்து போன் பார்த்துட்டு இருக்கா பாரு. ஏய் சோனியா. என்னம்மா, எவ்வளவு நேரம் தான் போன் வச்சு பார்த்துக்கிட்டு இருப்ப? போய் பாத்திரத்தை கழுவு போ. போமா, எரிச்சலா இருக்கு. ஐ அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. அப்பா என்ன லண்டன்ல இருந்தா வராரு, டீ கடையில இருந்து வராரு. ஏட்டி, உன் தங்கச்சிக்காரி என்ன மொட்டை போட்டுட்டு தெரியுதா? அது ஒரு பெரிய கதைங்க. அவ வந்து என்னைய வம்பிழுத்துட்டு போனால, அதனால இந்த நெட்டவள்ளி கீதா சான்ஸ்ராணி உமாலாம் சேர்ந்து அவ வீட்டுல போய் மொட்டையை போட்டு விட்டுருக்காளுவோ. மொட்டை போடுறது வரைக்கும் சும்மாவா இருந்திருக்கா? என்ன பண்ணி மொட்டை போட்டாளவளோ தெரியல, ஏதோ பேசி கீசி ஏமாத்திருக்காளுவோ. பெரிகுண்டு அலைவாள ரோட்லயே தெரியுதா? மொட்டை மண்டையோடி ரோட்ல தன்னால பேசிக்கிட்டு அலைதா. அவளை பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. சும்மாவே ஒரு மாதிரி பேய் கணக்கா நடப்பா. மண்டை கண்டெல்லாம் ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு வித்தியாசமா இருக்கா. சின்ன வயசுல எங்க சித்தி சொல்லுவாவ, இவன் மண்டை ஒரு திணுசா இருக்குன்னு, ரெட்டை மண்டை மாதிரி இருக்கும் அவளுக்கு. அப்படிதான் இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது. அவளை பார்க்கவே பயமா இருக்கு. நான் அந்த பக்கம் போனேன். எம்மாடிவே தன்னால பேசிட்டு போறா. ஏற்கனவே நம்மள மாட்டி விடணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. திருப்பி ஏதாச்சும் வம்பிழுத்துட்டான்னா அது அப்படியே திருப்பி வந்துட்டேன். ஆமா, அவ சைடே பேராதீரும். ஆமா, நம்ம மேல வெறி கொண்டு அலைவா. பேசாம ஊர்ல எல்லாரும் சேர்ந்தவள மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுங்களேன். பேசாம இருங்க, உங்க வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அடுத்த ஒரு விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆமா சொல்லிட்டேன். பிள்ளைகளா, இவ தங்கச்சிக்காரி இருக்கல பானுமதி, உங்களை எங்கேயாவது ரோட்டில் பார்த்து சித்திக்கிட்ட வாங்க வைங்கன்னு பேச்சு கொடுப்பா. பேராதீங்கன்னு நம்ம குடும்பத்து மேலேயே வெறியோடி தெரியுதா. மாட்டினீங்கன்னா உங்களை பிடிச்சு கிடிச்சு கொண்டு போயிடுவாமா. சரியா? பேசுறாதீங்க. நல்லா பேசினாலும் வேண்டாம், சண்டை போட்டாலும் வேண்டாம். சரிப்பா. வானாண்டி தங்கம், இன்னைக்கு அம்மா உன் கூட தான் இருக்க போறேன். அதான் ஆபீஸ் லீவ் போட்டேன். விமலாத்த வீட்டுக்கு போலாம் வா. அங்கதான் ஜாலியா இருக்கும். ஜப்பான் மண்ட அண்ணன் இருக்கான். அவன் கூட தான் தானமோ விளையாடுதலால லூசு. இரு என் கூட, அம்மா கூட இரு. உனக்காக லீவ் போட்டிருக்கேன். விளையாட எரிச்சலா இருக்கு. விமலாத்த வீட்டுக்கு வா. வானாண்டி தங்கம், அப்படி சொல்லாத. அம்மா கூட இரு. அப்பா வந்துட்டான். என்ன இப்பவே வீட்டுக்கு வந்துட்ட? சவாரிக்கு போலையா? ஒரு முக்கியமான விஷயம். சுண்டல்மா, இங்க பத்தியா 1,00,000 ரூபாய் பணம் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏல பெரிய ஓனாண்டி, இதட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கியா? இவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? என்ன சுண்டல்மா இப்படி சொல்லுத? என்ன மாதிரி ஒரு ஆட்டோக்காரன் என்கிட்ட நான் சீட்டு போட்டிருந்தேன். எனக்கு அதில் சீட்டு விழுந்திருக்கு. அதான் கொடுத்தாங்க 1,00,000. 10 மாசம் கட்டணும். நெசமாத சொல்றியா? அந்த அண்ணன் என்கிட்ட காட்டு பாப்போம். என்ன சுண்டல்மா, என்னைய நம்ப மாட்டியா? அப்ப நான் பொய் சொல்லுதேன்னு நினைக்கியா? சத்தியமா, வா மேல சத்தியமா, நம்ம பிள்ளை மேல சத்தியமா, சீட்டு விழுந்த காசு தான். இந்தா உனக்கு இதுல நகை வாங்குமா? எப்பா, எனக்கு நம்பிக்க முடியல. எப்படி இப்படி பொறுப்பு வந்தது உனக்கு? நான் ரொம்ப மாறிட்டேன் சுண்டல்மா. சரி வா, நம்ம நகை கடையில் போய் இந்த ரூபாய்க்கு என்ன வாங்க முடியுமோ இல்லாட்ட ஒரு நகை வாங்குவோம். இந்த ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? 1 பவுன் வாங்குறதே பெரிய விஷயம். விலை கூட்டிட்டு போத. பெரிய ஓனாண்டி, எங்க அண்ணன் வாங்கின பைசா கொடுக்கணும் மறந்துட்டியா? அதை விட்டு எனக்கு நகை வாங்குறதுக்கு காசு கொடுத்துட்டு இருக்க. வா, இதை போய் எங்க அண்ணன் வீட்டுல கொடுத்துருவோம். நம்ம கடன் கழியும்ல. அதுல எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இருந்தாலும் எனக்கு முதல்ல உனக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையில ஓடோடி வந்தேன். இங்க பாரு புருஷா, முதல்ல கடனை அடைச்சிடணும். அதுக்கப்புறமா வர்ற காசுல என்னாலும் வாங்கிக்கிடுவோம். கடன் இருந்தா உர கம்மி வரமாட்டுக்கு. வா ஆட்டோ விடு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போவோம். சரி சுண்டல்மா, நீ சொல்றத நான் எதுனாலும் கேட்பேன். சில சின்ன ஓனாண்டி, விமலாத்த வீட்டுக்கு போன பணம் துடிச்சல. வா போவோம். ஹை ஜாலி ஜாலி. அம்மா, நம்ம அப்பா அவர் படத்துல ரஜினி தாத்தா ஆட்டோ ஓட்டுவாங்கல்ல, அதே மாதிரியே ஓட்டுது. ஆமா,
ஆமா விக்ரம், உங்க அப்பா ரஜினி தான். நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரோட்டுக்காரன் நாயமுல ரேட்டுக்காரன். ஆமா, நினப்புதான் பழப்பத்தை கெடுத்துச்சா. உலக வாட்டை பார்த்து வாட்டு. என்ன சுண்டல்மா, நம்ம பிள்ளைய நீ பெருமையா சொல்லுது, நீ ஒன்னும் சொல்ல மாட்டேக்க. நீ எனக்கு எப்பவுமே ஹீரோ தான். நீ ரஜினி கிடையாது, அவரும் மருமக தனுசு. நம்ம வீட்டுல வளர்க்குற ஆட்டுக்கு பேரும் தனுசு, என் பேரும் தனுஷா. எனக்கு தனுசு ரொம்ப பிடிக்கும், அதான் நீ தனுசு தான். விமலா, உன்ட ஒண்ணு கேப்பன் டீ, கோவப்படக்கூடாது. என்ன கேட்க போறீரு கேளும். ஏற்கனவே உன் நகையை அடகு வச்சுதான் மாப்பிள்ளைக்கு ஆட்டோ எடுத்து கொடுத்தோம். இப்போ வட்டி வேற கட்டணும். அது போக எனக்கும் கொஞ்சம் செலவு இருக்கு பத்துக்க. அதான் நம்ம தோட்டத்துக்கு உரம் வாங்க அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு இருக்கு, வீட்டு செலவு எல்லாம் இருக்கு. ஏதாட்டும் நகை இருந்தா கொஞ்சம் தர முடியுமா? ஏன்ட்ட வேற எதுவுமே இல்லைங்களே. கழுத்துல போட்டிருக்கிறது, காதுல போட்டிருக்கிறது, நெத்திச்சூடு எல்லாமே கவரிங்கு. எல்லாமே மொத்தமா 100 ரூபாய்க்கு ஒரு கடையில வாங்கினதை தான் போட்டுட்டு சிலிப்பிட்டு அலையுதே. சே, மனசுக்கு சங்கடமா இருக்குட்டி. உன்னை எப்படி கவரிங்க போட்டு விட்டுட்டேனே. பரவாயில்லைங்க, சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி என்ன கேட்ட ஒரு நாள் நம்ம பெரிய ஆளா ஆகும். கண்டிப்பா ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி செலவு சமாளிக்கன்னு தெரியல. சரி பாப்போம். கண்டிப்பா கடவுள் ஏதாவது ஒரு வழி விடுவாருங்க. ஐ, தங்கச்சி வந்திருக்கா. தங்கச்சி வாமா, மாப்பிள்ளை வாங்க. விமலா அத்தை, தங்கம் வாங்க வாங்க. விமலா அத்தையை பார்த்தா என்ன ஓட்டம் ஓடுதான். இதான் வளர்த்த பாசமோ? கண்ணு குட்டி வாங்க. ஐயா விக்ரமு, சாப்பிட்டீரா? உங்க அண்ணன் விளையாட போயிருக்கான் சப்பான் மண்டையன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. வருமா. மாப்பிள்ள வாங்கம்மா, வாங்க. சுந்தரி வா. மச்சான், நீங்க எனக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்கல்ல, நகையெல்லாம் அடகு வச்சு இந்தாங்க 1 லட்சம் சீட்டு போட்ட காசு. இதை வச்சு கொஞ்சம் கடனை அடைங்க. இதுக்கு என்ன இப்ப அவசரம்? என்ன கொடுக்கும் போதே வாங்கிக்க. என்ன பேட்ச் பேசிட்டு இருக்க? வாங்கிக்க வாங்கிக்க. கடன் உடனே வாங்கிட்டீங்களோ? சீட்டு போட்ட காசு தானே, வாங்கிக்க வாங்கிக்க. இங்க இருங்க, ஒரு அவசரமும் இல்ல. மெதுவா கொடுத்தா போதும். கடனை வாங்கிடாதீங்க, பெரிய பாடாயிரும். இல்ல விமலாக்கா, நெசமாலுமே சீட்டு விழுந்த காசு தான், வாங்கிடுங்க மச்சான். அப்படின்னா சரி மாப்பிள்ள. செலவு கிளவு பண்ணிடாம ஒழுங்கா மைனி அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பி, சரியா? சரிம்மா, சரி. தங்கச்சிமா, நீ எதுவும் கஷ்டப்படாம இருந்தது சரிதான். அவசரமா கடன் வாங்கிட்டமேன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க, சரியா? பொறுமையா கொடுத்தா போதும். யாரும் எங்கேயும் ஓடி போறது இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீயும் கொடுக்கும்போது படபடன்னு வாங்கி வா கடனே ஆட. எங்களுக்காக உதவி செஞ்சு நீ கடனாளியாகி கஷ்டப்பட்டுறாத சொல்லிட்டேன். சரிம்மா.